இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னா, இப்ப அமெரிக்காவில எல்லாம் இருக்கு இதன் இந்த வால் ஸ்ட்ரீட் இருப்பாங்க. இப்ப சொல்றதுக்கு எப்பவுமே இப்ப குமார்னு ஒருத்தர் இந்த கோல்ஃப் பால் அவ்வளவுமே கிட்டத்தட்ட 2000 சொல்லியிருந்தேன். நான் இந்த ஃபியூச்சர் மியூசியம் சைட் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு சொல்லி அதுக்காக தான் இங்கே நான் இங்கே வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ஃபியூச்சர் மியூசியத்துக்கு போகிற அந்த மெட்ரோலேருந்து என்ட்ரி. உள்ளே போக முடியாது, இருந்தாலுமே நான் உங்களுக்கு சும்மா அப்படியே போகிற வழியில் சுற்றி காட்டுறேன். நம்ம எக்ஸிட் ஆகணும்னு சொன்னால் இந்த வழியால் தான் எக்ஸிட் ஆகணும். ஆனால் இது வந்து இப்போ மெட்ரோவுக்கு போகிற வழி. அப்படியே சும்மா இருக்கவங்களுக்கு சுற்றி காட்டிட்டு அப்படியே வெளியே போகலான் இருக்கேன். வெளியே போயிட்டு என்னென்ன இருக்குது ஏரியாஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். பார்ப்போம் போகிற வரைக்கும் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபியூச்சர் மியூசியம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு காட்டும் பாருங்கள். இந்த வீடியோன்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த ஃபியூச்சர் மியூசியம். எனக்கு அஞ்சால பக்கம் உள்பக்கம் நிற்கிறேன். உள்பக்கம் நிற்குன்னு வெளிப்பக்கம் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் மிகப்பெரிய பில்டிங்ஸ் இருக்குன்னா இங்கே ஒரு ரெப்ளிகா இருக்குது ஃபியூச்சர் மியூசியத்துடைய இங்கால பக்கம் சைட்டு. இந்த சைட் போகலாமா, என்ன இருக்குன்னு தெரியல, சும்மா போய் பார்ப்போம். ஆசா கேட்க போறானுங்க. கீழே நிறைய கப்புள்ஸ் ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது. ஒரு டவர் ஒன்று நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் நைட்டில் இருக்கும், உருண்டை இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பேங்க் ஒன்று, எமிரேட்ஸ் NBD. இதோட ATM மெஷின்ஸ், காசு போடுறது காசு எடுக்கிற எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் எங்கே போகிறேன் எதுக்குள்ளால வந்தேன்னு சத்தியமாக தெரில. அப்படியே நடந்து வந்தேன், பார்த்தா இங்கே ஒரு மால் இருக்கு. எந்த பில்டிங்குன்னு தெரில. பார்ப்போம் காசா பணமா. சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்ன இருக்கு. ஸ்டார்பக்ஸ். நீங்க யாராவது இங்க காஃபி குடிச்சிருக்கீங்களா? இங்க நல்லா இருக்குமா? நான் விலையை பார்த்தா தான் கொஞ்சம் தலை சுத்துது. DIFC இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இருக்கா. இது அவ்வளவுமே ஆஃபீஸ் இல்லை, இது அவ்வளவுமே இது அவ்வளவுமே வந்து ஹோட்டல்ஸ் இல்லை, இது எல்லாமே ஒரு ஆஃபீஸ் பில்டிங்ஸ் தான். இதோட ஆரம்ப புள்ளி தான் இது. இதை வந்து 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த DIFC. இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னா, இப்போ அமெரிக்காவில எல்லாம் இருக்கு இதன் இந்த வால் ஸ்ட்ரீட், அந்த மாதிரிதான் இந்த இடம். இந்த மொத்த இடமே இங்க கிட்டத்தட்ட நிறைய பில்டிங், வானுயர்ந்த பில்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே கிட்டத்தட்ட 110 ஹெக்டேர் அளவுக்கு
இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே சுற்றி வர 110 ஹெக்டேர்ல அமைஞ்சிருக்கு. இது எதுக்குன்னு சொன்னா இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸுமே இல்லை, டேக்ஸ் ஃப்ரீ, 100% அவங்களோட ஷேர்ஸ் தான். இப்ப இதுவே வந்து இந்த டிஐஎஃப்சியை விட்டு நீங்க வெளியால இப்ப அபுதாபிலேயோ இல்லாட்டி துபாய்க்கு அவுட்டர்லயோ இல்லாட்டி துபாய்க்கு இந்த ஏரியாவிலேயே நீங்க போயிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னா இங்க லோக்கல் ஏரியாவோட நீங்க பார்ட்னர்ஷிப் வைக்கணும். ஆனா இங்க வந்து அப்படி பார்ட்னர்ஷிப் நீங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரில உள்ள சட்டம் தான், அதாவது சர்வதேச சட்டம் தான் இங்க இருக்கு. இங்க கோர்ட்டு கூட இருக்கு. இங்க ஏதாவது பிசினஸ் ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு சொன்னா இங்க லோக்கல் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. பிசினஸ் சம்பந்தமா இதுக்குள்ளேயே ஒரு கோர்ட் இருக்கு. இங்கதான் அதுக்கேற்ற முடிவுகள் எடுப்பாங்க. இப்ப சொல்றதுக்கு இப்ப குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஏஐ ஆப் ஒன்று உருவாக்கி இருக்காரு. இப்ப அது அவர் வந்து ஒரு குளோபல் லெவல்ல கொண்டு போகணும்னு சொன்னா அவர் இங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களே. ஆரம்பிச்சுட்டு அவருக்கு வந்து இப்ப லோக்கல் ஒரு ஆள் சப்போர்ட் தேவையில்ல. இங்கேயே ஒரு இந்த ஸ்கை கேப்பஸ் இருக்கு தானே, பெரிய பெரிய பில்டிங்ல ஒரு ஆஃபீஸ் எடுத்துட்டு இங்கேயே அவர் வந்து பிசினஸ் பண்ணலாம். இது அதுக்கப்புறம் அவர் குளோபல் வைஸ் கொண்டு போற நேரம் அவருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் தானே. அதுக்கு இங்க கம்பெனிஸ் இருக்கு. அதாவது வந்து ஃபின்டெக் ஹைவ்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த குளோபல் வைஸ் கொண்டு போற குமாருக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இருக்கு. அதனால தான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறையவே வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கு ஒரு ஆரம்பம் தான் இந்த கேட். இந்த இந்தியன் கேட் இருக்குன்னு தெரியும் தானே, அதே மாதிரி ஒரு மாடல் தான் இது. கேட் ஆரம்பிக்கிற இடம். இப்ப புரிஞ்சிருக்கு ஏன் உங்களுக்கு இங்க இவ்வளவு பெரிய 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 கட்டிடங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி. இங்க கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட ஆபீசர்ஸ் இருக்கு. போன வருஷம் மட்டும் இங்க புதுசா 2,000 ஆபீஸுக்கு மேல ஆரம்பிச்சிருக்காங்க. புது புது கம்பெனிஸ் நிறைய பேர் இங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஆபீஸ ஓபன் பண்றாங்க. பிசினஸ் போய்கிட்டு தான் இருக்கு. நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் உள்ள என்னென்ன இருக்குன்னு. இதுதான் அந்த கேட்டோட இந்த உள் சைடு பக்கம் ஒரு குதிரை இருக்கு. இன்னும் இங்க கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் மியூசியம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த கேட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இதுக்குள்ள நிறைய ஹோட்டல்ஸுமே இருக்கு. ஆனா என்ன கடை நடத்துறாங்களான்னு தான் தெரியல. வேற எதுவும் இல்லை. இது வந்து ஃபுல்லாவே வந்து அந்த கேப்டேரியா மாதிரி ஃபுல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ். கீழே என்ன சொன்னா கீழே ஃபுல்லாக பார்க்க மாதிரி தான் இருக்கிற ஏரியா. இல்லை இன்னும் கவர்மெண்ட் சுற்றி காட்டுறேன். நம்ம சுற்றி காட்டு நம்ம தரவையா பேசி அப்படியே வந்தேன். பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் படிக்க போட்டு கூட்டம் இல்லை. நினைக்கிறேன் வெளிநாட்டு மெட்ரோல போயிட்டு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரைக்கர் பெரிய பெரிய பில்டிங் நான் அப்படி போட்டு அதே ஒரு சுற்றி காட்டு இப்படி கிளம்பலாம் இருக்கேன். ஏதாவது போயிட்டு இங்கே என்ன இருக்குப்பா பற்றி மேலே போயிட்டு வந்தேன். வந்து இப்படி நடந்து போயிட்டு வரேன். என்ன வெயில், இந்த வெயில் தான் அதிகமாக இருக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இந்த வாகனத்தை பார்த்து கோல்ஃப் ஒரு பால் எடுத்துட்டு போகலாமா? அநியாயம் பண்றீங்கடா. கோல்ஃபோ இந்த கோல்ஃப் பால் அவ்வளவுமே கிட்டத்தட்ட 2,000 ரூபாயில இருந்து 7,000 ரூபாய் பெருமதி.
கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50,000 இருந்து கடைசி ஒரு 2000 போல் சரி இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 இன்ட்டு ஒரு 3000 ரூபா படி பார்த்தோன்னு சொன்னா 2000 இன்ட்டு 3000 கிட்டத்தட்ட இதுல எப்படியுமே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு பெறுமதியான போல் மட்டும் இருக்கு. சும்மா ஒரு கணக்கு போட்டேன், சரியா தப்புன்னு தெரியல. நீங்க என்ன பண்றீங்களா? ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. இது கொஞ்சம் நல்ல ஃபில்லா இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கணக்குள்ள கொஞ்சம் கூலா இருக்கு. முடியுது. வார ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு இடத்த சுற்றி காட்டிட்டு அதை போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளவுதான். நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவேன், எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு போவேன். இதெல்லாம் உங்களுக்குமே பிடிக்குமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிறகு பார்ப்போம் என்ன.